பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாடல் என்ன அப்படின்னா, அவங்க வந்து முதல் முறையா ஒரு கட்சி அந்த ஊர்ல அவங்க ஆட்சியிலே இருக்க மாட்டாங்க. அந்த ஊர் ஜனங்களுக்கே அவங்களை பிடிக்காது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி கட்சி அங்க பலமா இருக்கும். அவங்க ரீஜனல் கட்சியா இருப்பாங்க, அவங்களுடைய மாநில கட்சியா இருப்பாங்க, அவங்க கட்சியில போய் சேர்ந்துருவாங்க கூட்டணி. 4 சீட்ல நிப்பாங்க, 5 சீட்ல நிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணி அவங்களுக்கு 4 சீட்டு இந்த கட்சி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணங்கள் இருக்கு. காஷ்மீர்ல பிடிபி, அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் கண பரிஷத், பஞ்சாப்ல அகாலி தளம், பீகார்ல ஜனதா தளம் ஜேடியு, மகாராஷ்டிரால சிவசேனா, ஹரியானால ஹரியானா விகாஸ் கட்சி, கர்நாடகாவில் ஜனதா தளம் செக்யூலர், இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட பட்டியல் வந்து பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் பண்ணி அந்த கட்சியின் இடத்துல ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டுல துரதிருஷ்டவசமாக அதனுடைய அடுத்த முறை அதிமுகவுக்கு வர்றதுக்கு அதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். அதிமுக தொண்டர்கள் தங்களுக்கு கட்சி வேணும் அப்படின்னா இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி அவங்க தேர்தலில் தோக்கடிக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லதுன்னு நான்